அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற பாடம் உயிர். இப்ப இந்த உயிர் அப்படிங்கிற விஷயத்துல நாம ஒரு தெளிவுக்கு வந்தோம். உயிர் என்பது ஆத்மாவின் அதிசய சக்தி. அந்த உயிர்களிடத்திலிருந்து பல்வேறு பரிமாணங்கள்ல தான் இந்த உலகம் விரிஞ்சிருக்கு. இந்த உலகத்துக்குள்ள உடல்கள் உண்டாகி இருக்கு. அந்த உடல்களுக்குள்ளேயும் பஞ்ச கோஷங்கள் இருக்கு. மனம் இருக்கு, புத்தி இருக்கு, பிராணன் இருக்கு. அப்ப எல்லாமே ஒரே உடலுக்குள்ள இருக்கு. இப்ப இந்த பஞ்ச கோஷங்களை கொண்டுதான் இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். அப்ப அப்படிப்பட்ட இந்த பஞ்ச கோஷங்களையும் நீக்கி அந்த மனமற்ற நிலையில அந்த இறை அனுபவம், அந்த பரமானுபவத்தை நம்ம அனுபவமாக்கணும் அப்படிங்கிறதுதான் நிர்விகல்ப சமாதி அப்படின்னு நம்ம சொன்னோம். மற்றபடி நாம இந்த மனதோட இந்த உலகத்தை கையாளுகின்ற வாழ்க்கை முறையை சவிகல்ப சமாதி என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப சவிகல்ப சமாதி நிலையில இங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த மனதையும் உடலையும் கொண்டு இந்த உலகத்தோடு உறவாடுறோம். ஆனா அப்படி உறவாடும் போது இதை நான் செய்கின்றேன் அப்படிங்கிற ஒரு ஈகோவோட செஞ்சோம்னா அது சவிகல்ப சமாதி கிடையாது. அது அகங்கார நிலையில இந்த உலகத்தை நாம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஈகோ, அது நான் எனது அப்படிங்கிற தன்னுடைய தனித்துவமான அகங்கார வெளிப்பாடுதான் நம்ம அப்படி இந்த உலகத்தை கையாள வச்சிருக்கு. ஆனா நாம் இது மாதிரி அத்தியாத்ம யோக பாடங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு அந்த தூய அறிவாகிய இறைவன், பரமன், பரமாத்மா தன்னுடைய ஆற்றலை இந்த பிரபஞ்சமாக வெளிப்படுத்திருக்கிறான். அதுவே ஈஸ்வரத்தன்மை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நாம இந்த உடல், மனம் எல்லாவற்றையும் அந்த ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் செஞ்சிட்டோம்னா இந்த வாழ்க்கையை இறைவன் வாழ்வான், ஈஸ்வரன் வாழ்வான் என்று நம்ம பார்த்தோம். ஏன்னா இப்ப இந்த வாழ்க்கையை ஈஸ்வரன் தான் அப்பயும் வாழ்வான், பிரம்மம் வாழாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இதுல கன்ஃபியூஷன் இருக்கு. பிரம்மத்துக்கு அனுபவம் தேவைங்கிறதுனாலதான் அது ஈஸ்வர நிலையில வந்திருக்கு. ஈஸ்வர நிலைக்குள்ள அந்த சத்து சித்தா மாறி இந்த உலகத்தை அனுபவமாக்குது. அப்ப அந்த சத்து சித்து சேர்ந்து ஒரு ஆனந்தத்தை அடையுது. அதுதான் சச்சிதானந்தம். அப்ப அந்த நிலையில இங்க சித்தா இந்த உலகம் பரிணமிச்சிருக்கு, அறிவா இந்த உலகம் விரிஞ்சிருக்கு. அந்த காஸ்மிக் இன்டர்லெக்ட் தான் இங்க உடல் எடுத்து இந்த உலகத்தை உறவாடுது. அப்ப அந்த நிலையை நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நாம நிர்விகல்ப சமாதி நிலையில இருக்கிறோமா, சவிகல்ப சமாதி நிலையில இருக்கிறோமா, இல்ல உலக விவகாரங்களுக்குள்ள நம்ம அறியாமை நிலையில இருக்கிறோமா அப்படிங்கறத மனதை விசாரம் செய்துதான் விவேகத்தினால விழித்துக் கொள்ள முடியுமே தவிர, விசாரம் செய்யாம எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? விசாரம் செய்யவே இல்லைன்னா மனிதனா பிறந்த பிரயோஜனம் இல்லை இல்லையா? ஏன்னா இப்ப விசாரமே யாருக்கு தேவை? மனிதனாகிய நமக்குத்தான் பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால விசாரம் தேவை. அப்ப இந்த விசார மார்க்கம் என்பது மனிதனுக்காக கொடுக்கப்பட்டிருக்க தவிர மிருகங்கள் உட்காந்து விசாரம் பண்ணிட்டு யாரும் சொல்லி கொடுக்கல. அப்ப இங்க மனிதன் தான் நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கிய இறைவன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி விசாரணை செய்து விவேகத்தினால விழித்துக் கொள்ளும் போது இங்க இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிற ஒரு தெளிவு அடைகிறான் இல்லையா? அங்கதான் அவன் ஞானத்தை அடைகிறான். அந்த இடம் தான் அவனுக்கு ஞானம் உண்டாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அந்த ஞானத்தினுடைய தெளிவு என்ன? மனமற்ற நிலையில் பரமன் பிரகாசிக்கின்றான். நான் என்ற ஈகோ வைத்துக் கொண்டிருக்கிற தனித்துவமான என்னுடைய மனம், உடல் இருக்கிற வரைக்கும் இந்த இறைவன் தெரிய மாட்டான். உலகம் தான் தெரியும், இறைவன் தெரிய மாட்டான். அப்ப நம்ம இறைவன் தெரியணும்னா நம்ம அந்த உண்மை நிலையை நம்ம உணரணும். அப்பதான் இறைவன் தெரிவான். இப்போ இந்த நிலையில நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, இப்போ நான் அந்த மனமற்ற நிலைக்கு போகணும்னா நிறைய பேர் பூஜை பண்றாங்க, ஜபம் பண்றாங்க, தியானம் பண்றாங்க. நான் பிராணாயாமம் பண்றேனே, எனக்கு நல்லா மூச்சும் மனசும் அப்படியே அடங்குது இல்லையா? ஏன்னா மூச்சுக்கும் மனசுக்கும் தொடர்பு இருக்கு இல்லையா? அப்படிங்கிறத படிச்சு வச்சிருக்கிறத வச்சுக்கிட்டு வாசி பண்றேன், அது பண்றேன்னு சொல்லி சில பயிற்சிகள் எல்லாம் பண்ணி மனசை அடக்க பாக்குறாங்க. அப்ப இந்த பயிற்சியை பண்ணி மனசை எதனால அடக்க பாக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது திருமந்திர பாடல் அதுக்கு உதாரணமா இருக்குது. அதை எடுத்துக்கிறாங்க. திருமந்திர பாடல் என்ன சொல்லுதுன்னா, மண்மனம் எங்கு உண்டு, வாயுவும் அங்கு உண்டு. மண்மனம் எங்கு இல்லை, வாயுவும் அங்கு இல்லை. மண்மனத்து உள்ளே மகிழ்ந்து இருப்பார்க்கு, மண்மனத்து உள்ளே மனோலயமாமே.
இது திருமந்திரத்தினுடைய அருமையான பாடல். இப்ப மண்மனம் எங்கு உண்டு, வாயுவும் அங்கு உண்டு அப்படின்னு அவர் சொல்றத பார்க்கும்போது இந்த பாடலுடைய பொருள் என்ன? மனசு எங்கெல்லாம் இருக்குதோ அங்க கண்டிப்பா பிராணமும் இருக்கும். அப்போ மனசுக்கும் பிராணனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, ஒரு லிங்க் இருக்கு. மண்மனம் எங்கு இல்லை, வாயுவும் அங்கு இல்லை. அப்போ இங்க மனசு இல்லைன்னா அங்க பிராணனும் இல்லை. அப்ப ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப மண்மனத்து உள்ளே மகிழ்ந்து இருப்பார்க்கு மண்மனத்து உள்ளே மனோலயம் ஆமே அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க மனம் என்ற ஒரு நிலைக்குள்ள எப்படி நம்ம மகிழ்ந்து இருக்க முடியும்? மண்மனத்து உள்ளே மகிழ்ந்து இருப்பார்க்கு மண்மனத்து உள்ளே மனோலயம் ஆமே அப்படிங்கிற ஒரு பரிபாசையில பேசுறாரு. அப்ப மண்மனத்து உள்ளே மகிழ்ந்து இருப்பார்க்கு அப்படின்னா, இப்ப இந்த மனம்ங்கிற தன்மை உண்மையிலேயே எப்படி இருக்கு? நான்கிற ஈகோவில் இருக்கு நம்ம கிட்ட. அப்ப நானுங்கிற ஈகோவில் இருக்கிற மனத்துக்குள்ள நான் எப்படிங்க மகிழ்ந்து இருக்க முடியும்? அதுதானே என்னை இப்படி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு, படாத பாடெல்லாம் படுத்திட்டு இருக்கு, நான் எனது என்ற அபிமானத்தை உண்டாக்கிட்டு இருக்கு. அப்ப அதுக்குள்ள எப்படிங்க மகிழ்ந்து இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, இங்க அழகா நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க மனசுங்கிறத நான் உண்டாக்கி வைத்த எண்ணங்களின் அடிப்படையில இந்த மனம் என்னுடையதுங்கிற அபிமானம் எனக்கு இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், இந்த மனசு என்னது, இந்த உடல் என்னது அப்படிங்கிற ஈகோவில தான் நான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இந்த வாழ்க்கைய. ஆனா நான் இந்த அத்தியாத்ம யோக கல்வியில ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுற விஷயம் என்ன அப்படின்னா, இங்க காஸ்மிக் இன்டெலெக்ட் தான் இங்க நமக்கு செப்பரேட் பாடி மைண்ட கிரியேட் பண்ணுது. அப்ப இங்க நானுங்கிற ஒருத்தர் இல்ல, இங்க ஈஸ்வர மனசு தான் இருக்கு, பிரபஞ்ச மனம் தான் இருக்கு, காஸ்மிக் மைண்ட் தான் இருக்கு. அப்ப அந்த மனதை நம்ம பிடிக்கணும் இல்லையா? இங்க நானுங்கிற செப்பரேட் மைண்ட் நமக்கு என்ன பண்ணுது, தன்னுடைய ஈகோவை தான் டெவலப் பண்ணுதே தவிர ஈஸ்வரன் காட்டி கொடுக்க மாட்டேங்குது. அப்ப இங்க நான் இந்த மாதிரி அத்தியாத்ம யோக கல்வியை படித்து கற்றுக்கொண்ட ஒரு ஞானத்தை வைத்துக்கொண்டு இங்க நான் மனதை இழக்கணும் அப்படின்னா ஏதாவது உட்காந்து முக்கி முக்கி மூச்சு பயிற்சி பண்ணணுமா, இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா? ஒண்ணும் வேண்டியது இல்ல. இந்த புரிதல், இந்த ஞானம் தான் முடிந்த முடிவு. இதுக்கு முன்னாடி நீங்க சரியில் இருந்திருக்கலாம், கிரியையில் இருந்திருக்கலாம், யோகம் பண்ணிருக்கலாம், எல்லா பயிற்சியும் பண்ணிருக்கலாம். பட் ஆனா ஞானத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஞானத்துல உங்களை காட்டி கொடுத்துருது. நீ இந்த உடல் அல்ல, நீ இந்த மனம் அல்ல, நீ இந்த புத்தி அல்லன்ட்டு 5 கோஷங்களையும் நீக்க சொன்னா, அப்ப இந்த 5 கோஷங்களையும் நீக்கிட்டு நான் யாருன்னு பார்க்கும்போது நான் அந்த தூய அறிவாகி ஆத்மா பரமன் என்று தெரியுது. ஆனால் இந்த மனமெல்லாம் எப்படிங்க என்கிட்ட வந்தது, இந்த உடல்லாம் எப்படிங்க என்கிட்ட வந்ததுன்னா, அதுதான் இறைவனுடைய ஆற்றல், ஈஸ்வரன் சக்தி என்று இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப இந்த இடம் நமக்கு புரியணும் இல்லையா? இந்த இடம் புரிஞ்சா மட்டும்தான் நம்ம மனமற்ற நிலைக்கு போக முடியும். அப்ப இந்த மனமற்ற நிலை அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்ம என்ன பயிற்சிகள் பண்ணாலும் அங்க மனமற்ற நிலைக்கு கொண்டு போக முடியாது. மனதுக்கு காட்டி கொடுக்கணும், நீ மனமே கிடையாது, நீ அந்த அறிவுனால பிரகாசிச்சுட்டு இருக்கிற. ஆகவே அந்த தூய அறிவு தான் இங்க ரெஃப்ளெக்ட் ஆகி மைண்டா இங்க உங்க கன்வெர்ட் ஆயிருக்கு. ஆகவே நீ ஆக்சுவலி அந்த கான்சியஸ்னஸ் தான், நீ அந்த தூய அறிவு தான் அப்படின்னு நம்ம அதுக்கு புரிய வச்சுட்டோம் அப்படின்னா, அப்பதான் இந்த செப்பரேட் மைண்ட், நானுங்கிற ஈகோ மைண்ட் என்ன ஆகும்னா, ஓ இங்க நான் செய்யறது ஒண்ணும் இல்லை, எல்லாம் அந்த ஈஸ்வர சித்தப்படி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப என் செயலாவது ஒன்றும் இல்லை இறைவா, எல்லாம் நின் செயலே அப்படின்னு அவங்ககிட்ட டோட்டல் சரண்டர் ஆகுது இல்லையா? அதுதான் மண்மனத்து உள்ளே மகிழ்ந்து இருப்பார்க்கு. எல்லாமே அந்த ஈஸ்வரன் இடத்துல ஒப்படைச்சிட்டோம்னா அங்க ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனமா இந்த உலகத்தை அது இயக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த இயக்கத்துல நாம இறைவனை உணர்வதுதான் மனோலயம்ங்கிற நிலை. அங்கதான் மனசு லயம் ஆகும், வேற எங்கேயுமே மனசு லயம் ஆகாது. அப்ப மனசை லயம் படுத்தணும்னா இங்க நான் இயங்குற ஈகோவை நம்ம இழக்கிறதுக்கு நம்ம செய்கின்ற பயிற்சிகள் எல்லாம் மனதுக்கான ஒரு புரிதலை கொடுக்கணுமே தவிர அந்த பயிற்சியிலே சிக்கிக்கிட்டு இருக்க கூடாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த பயிற்சியிலே போய் சிக்கிக்கிட்டு வருஷ கணக்கா பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. பூஜைகளும் பல வருஷமா பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க, பல வருஷமா ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஏன், என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல? மைண்ட் அவங்களுக்கு ஆஃப் ஆகாது. ஏன் மைண்ட் ஆஃப் ஆகல? அதான் எதையாவது ஒண்ணு பிடிச்சிக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கல, நான் செய்யறேங்கிற ஈகோவில் செஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்ப அந்த ஈகோ டெவலப் ஆகிட்டே இருக்கும், அது மாத்தி மாத்தி செய்யும். அந்த விஷயத்த பண்றேன், இந்த விஷயத்த பண்றேன்னு சொல்றதெல்லாம் எது? எல்லாமே மைண்டு தான். அப்போ இங்க மைண்டை நாம நல்லா அப்சர்வ் பண்ணணும். இங்க மைண்டு தான் இந்த மாதிரி பிளே பண்ணுது நம்ம கிட்ட. பட் ஆக்சுவலி இந்த மைண்ட் என்னுடைய செப்பரேட் மைண்ட் இல்ல, அந்த ஈஸ்வர மைண்ட் இங்க என்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகி நான்ங்கிற ஈகோவை என்கிட்ட டெவலப் பண்ணுது. ஆகவே நான் இதை விட்டுடணும், இங்க நான்ங்கிற ஒருத்தர் இல்ல அப்படின்னு நம்ம எப்ப விடுறோமோ அப்ப நாம அதுவாக மாறுறோம். எதுவாக மாறுறோம்? அந்த ஈஸ்வரனாக மாறுறோம். நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. அதாவது பரிபாஷையில பாடுறாரு ரமண மகரிஷி, நான் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல், சிங்குலர்.
நாம் அப்படிங்கிறது ப்ளூரல். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் உதியாது உள்ள நிலை. நான்ங்கிற இண்டிவிஜுவல் சிங்குலர் எப்ப உதிக்கலையோ அப்ப நாம் என்கின்ற ப்ளூரல் பன்மை அதுவாய் உள்ள நிலை. அப்ப இங்க நாம்ங்கிற ஈஸ்வர நிலைக்குள்ள நம்ம போயிட்டோம். அவ்வளவுதான். அப்ப நம்ம ஈஸ்வர நிலைக்குள்ள போயிட்டா அங்க நான் அதுவாய் உள்ள நிலையா மாறிட்டேன். இங்க நானுங்கிற இண்டிவிஜுவாலிட்டி என்கிட்ட இல்ல. நான் இன்னார் இப்படிப்பட்டவன், எனக்கு இந்த பெயர், இந்த ஜாதிக்காரன், இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய உறவுகள், இது என்னுடைய உலகம், என்னுடைய சொத்து அப்படின்னு என்னென்ன விஷயங்களை இந்த மனசை ஏத்தி வச்சுட்டு இருக்கோ அதை பூரா நீக்கிடும். நீக்கிட்டு என்ன பண்ணும்? எல்லாம் ஈஸ்வர நீதிக்குள்ள இருக்குது. அதனுடைய நிலையில அது இயங்கிட்டு இருக்கு. அவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில இந்த உலகம் அழகா இயங்கி கொண்டிருக்கு. அதுல நானும் நானுன்னா இப்போதைக்கு இந்த உடலும் மனசும் அதனுடைய கருவி அப்படிங்கிற புரிதல்ல நாம எப்ப சரண்டர் ஆகிறோமோ அப்பதான் நம்ம மனமற்ற நிலையில போக முடியும். அதுக்கு பேர் தான் மனோலயம். ஈஸ்வரனோட நம்ம இணையறதுதான் மனோலயம். மண்மனத்து உள்ளே மகிழ்ந்திருப்பார்க்கு மண்மனத்து உள்ளே மனோலயமாமேன்னு எவ்வளவு அருமையா புரிய வைக்கிறார். அப்ப இங்க மண்மனத்துக்குள்ளே மகிழ்ந்து இருப்பதுங்கன்னா அந்த ஈஸ்வர மனதுக்குள்ள தன்னை ஒப்படைத்து விட்டவனுக்கு இவன் செய்வதற்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் ஈஸ்வர செயல். அப்பொழுதுதான் என் வாழ்க்கையை இறைவன் வாழ்கின்றான் அப்படின்னு நான் நேற்று சொன்னேன் இல்லையா? நானுங்கிற என்னுடைய ஈகோவை, செப்பரேட் ஈகோவை நான் எப்போ விட்டுட்டனோ அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச அறிவா ஈஸ்வர நீதிக்குள்ள நான் போயிடுறேன். அப்ப என்னுடைய இந்த உடலையும் மனதையும் என்னுடைய இதுங்கிறது நான் இதனால் வச்சிருந்த அபிமானத்துல இது நானுங்கிற ஒரு ஈகோல இருந்துட்டு இருந்தேன். என்னுடைய உடம்புன்றேன், என்னுடைய மனசுங்கிறேன், என்னுடைய புத்திங்கிறேன், என்னுடைய திறமைங்கிறேன். இதெல்லாம் என்னுடைய செப்பரேட் ஈகோ. அப்ப இந்த செப்பரேட் ஈகோவை நான் வச்சுக்கிட்டு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தவனுக்கு இந்த புரிதல் வந்த மறு வினாடி நாம என்ன முடிவு பண்றேன்? இங்க நான் ஒண்ணும் செய்யல போல் இருக்கு, எல்லாமே என்ன வச்சு அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த கருவியை வச்சுக்கிட்டு இது ஒரு உடலும் மனசும் அவனுடைய கருவிகள் அல்லவா, இங்க நானுங்கிற ஒருத்தன் இல்லையே அப்படின்னு எப்ப நான் என்னை இழக்கிறேனோ அப்ப நாம் ஆகிவிடுகின்றோம். நாம்னா எல்லாமாக ஆகிவிடுகின்றோம். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக மாறிவிடுகின்றோம், ஈஸ்வரனாக மாறிவிடுகின்றோம். அப்பதான் இங்க ஒருமித்த தன்மை வரும். அதுதான் ஒன்னஸ். இங்க நம்ம செப்பரேட்டா பிரிச்சு அவன் வேற நான் வேறன்னு பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் டுவாலிட்டி தான் இருக்கும். அப்ப அந்த நிலையில தானே சண்டை சச்சரவு வருது. இந்த சாமி பெருசு, அந்த சாமி பெருசு, இந்த கோயிலுக்கு போனா சிறப்பு, அந்த கோயிலுக்கு போனா மட்டம் அப்படிங்கிற மென்டாலிட்டி எல்லாம் மைண்டினுடைய ஒரு பிளே தானே. இதை நாம விசாரத்துல விவேகத்தினால புரிஞ்சுக்கிட்ட மறு வினாடி நாம் நம்ம இழப்போம். நம்ம இழப்பதுன்னா நம்ம உடலையும் மனசு இழக்கிறத இங்க மகான்கள் இவ்வளவு அருமையா நமக்கு புரிய வைக்கிறாங்க. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப இங்க பிராணங்கிறது என்ன? உண்மையிலே பிராணங்கிறது அந்த ஆத்மாவினுடைய அதிசய சக்தி, அந்த ஈஸ்வரனுடைய வெளிப்பாடா ஒட்டுமொத்த பிரபஞ்ச பிராணனா இருக்கு. ஏன்னா இங்க பிராணங்கிறது எப்படி உங்களுக்கு எனக்கு ஒவ்வொரு பிராணன், எனக்கு ஒரு பிராணன் எல்லாம் இல்ல. எல்லாம் ஈஸ்வர நீதிக்குள்ள இவங்க உள்ள போய் மூச்சு வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கிறது தான் உயிரானா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உயிரினுடைய பரிமாணங்கள் தான். இப்ப மனதனுடைய பரிமாணங்கள் நம்ம எப்படி பாக்குறோம்? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு பல பரிமாணங்கள்ல மனதை பாக்குறோம் இல்லையா? ஏன்னா மனம்னு ஒண்ணு இல்ல, ஆனா எண்ணங்களால் எழுந்த எழுச்சிதான் மனமாக மாறுது. அப்ப அந்த மனமாக மாறின மறு வினாடி இது இன்னது என்று பகுத்து பிரித்தறியும் போது அது புத்தியா மாறுது. அப்ப இங்க மனம்ங்கிற அடுத்த டெவலப்மெண்ட் புத்தியா மாறி நல்லது கெட்டதை பகுத்து பார்க்குது, பிரிச்சு பார்க்குது. அதுல நல்லதை எடுத்துக்கலாம், கெட்டதை விட்டுடலாம் அப்படின்னு ஒரு புத்திசாலித்தனமா முடிவு பண்ணுது. அப்ப இதெல்லாம் அடுத்த லெவல்ல போகிற ஒரு மனதினுடைய பரிமாண நிலைகள்லாம் நம்ம எப்படி பாக்குறோமோ அது மாதிரி இறை சக்தியில இவ்வளவு பரிமாணங்கள் இருக்கு. அது மனமா இருக்குது, பிராணனா இருக்குது. அப்ப இந்த பாடல் நமக்கு என்ன புரிய வருதுன்னா, மண்மனம் எங்கு உண்டு வாயுவும் அங்கு உண்டுன்னு சொல்றதுனால இங்க மனசும் பிராணனும் ஒண்ணுங்கிறதையும் இங்க நிரூபிக்கிறாரு. இங்க திருமூலர் அருமையா இந்த பாடல்ல மனசு வேற கிடையாதுப்பா, பிராணன் வேற கிடையாதுப்பா, நீ போய் கன்ஃபியூஸ் ஆயிக்காத, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இங்க நமக்கு புரிய வைக்கிறாரு. அப்ப நிறைய பேர் இப்ப பிராணனும் மனசு ஒண்ணுதானுங்க, அப்ப பிராணன் இருக்கிற இடத்துல தானுங்க மனசு இருக்கணும், அல்லது மனசு இருக்கிற இடத்துல தானே பிராணன் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி விசாரம் பண்ணி பார்த்ததுல என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இப்ப இந்த மனசு ஒடுங்குனா பிராணம் ஒடுங்கணும் இல்ல. மண்மனம் எங்கு இல்லையோ வாயுவும் அங்கு இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க 2வது வரியில. மண்மனம் எங்கு இல்லையோ வாயுவும் அங்கு இல்லை அப்படின்ட்டார். அப்ப நான் இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன், என்னுடைய மைண்ட்ல நான் ஏதோ பயிற்சிகள் பண்ணி முயற்சிகள் பண்ணி என்னுடைய மனசை இல்லாம பண்றேன், மனசை நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். பட் என்ன, நைட்டு போய் தூங்குன மனசே இல்லையே. நைட்டு போய் தூங்கும் போது மனசை விட்டுட்டேன். என்னுடைய மனசு எங்க போச்சு? காரண சரீரத்துல போய் ஒடுங்கிடுச்சு. அதாவது அதனுடைய பிறப்பிடமான காரண சரீரம் தான் அதுக்கு பிறப்பிடம். மனசினுடைய பிறப்பிடம் அங்கிருந்து தான் வருது. அந்த காரண சரீரம்ங்கிறது என்ன? ஈஸ்வர சித்தம். அப்ப ஈஸ்வரன் இடத்துலதான் அந்த மனசு வெளிப்பட்டு என்ன இத்தனை விவகாரத்துக்குள்ள ஈடுபட வச்சுட்டு இருந்தது.
ஆனா இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிட்டு நைட்டு போய் டயர்ட்ல தூங்குனேன். தூங்குன மறு வினாடி எனக்கு என்ன ஆயிடுச்சு? தூக்கத்துல மனச விட்டுட்டேன். அப்ப மனச விட்ட உடனே இந்த உடலுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற பிராணனும் போயிடணும்ல. "மண்மனம் எங்கு இல்லையோ வாயுவும் அங்கு இல்லை" அப்படின்னு சொல்றாரு இல்லையா திருமூலரு. அப்ப நான் மனமற்ற நிலையில அங்க பிராணனும் இல்லாம போகணும். ஆனா இந்த உடல் இறக்கலையே. தூங்கும்போது இந்த உடல் இயங்கிட்டு தான் இருக்கு. பிராணன் இயங்கிட்டு தான் இருக்கு. அப்ப இததான் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க உண்மையிலேயே நீங்க ஒண்ணும் மனத விடுறது கிடையாது. இறைவன் தான் மைண்ட் ஆஃப் பண்றான். அதே மாரி பிராணன ஒண்ணும் நீங்க சுவாசிக்கிறது கிடையாது. இறைவன் தான் சுவாசிக்கிட்டு இருக்கான். ஆனா நான் என்ன பண்றேன் ஈகோவுல, நான் தான் இத பண்றேன், நான் தான் இத பண்றேன்ட்டு ஆடிக்கிட்டு இருக்கிற பிரச்சனையில தான் எனக்கு வாசி யோகம் எல்லாம் தேவைப்படுது. வாசி பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கேன். அப்ப இதெல்லாம் அஞ்ஞானம் இல்லையா? அது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க மகான்கள் சொல்லி, இரவுல தூங்கும்போது எப்படி உன்னுடைய மனசு போய் ஈஸ்வரன் இடத்திலேயே அந்த காரண சரீரத்திலேயே ஒடுங்குதோ, அப்ப அதே ஈஸ்வரன் தான்ப்பா இந்த உடல கொல்லாம, இந்த உடல அழிக்காம அந்த பிராணன வச்சு இயக்கிட்டு இருக்கிறான். அப்ப மனமற்ற நிலையிலயும் அங்க பிராணன் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. உன்னுடைய உடம்பு இயங்கிட்டு தான் இருக்கு. இந்த உடம்பு வந்து இறந்து போகவில்லை இல்லையா? ஆகவே இந்த உண்மையா இந்த உடலு, இந்த மனசு எல்லாம் யாருடையது? ஈஸ்வரனுடையது அப்படின்னு நீ எப்ப தெரிஞ்சுக்கிறியோ, அப்ப நீ எதுக்காக இந்த மனத நிறுத்தலான்னு பிராக்டிஸ் பண்ற? செப்பரேட் பிராக்டிஸ் எதுக்கு? நீ மனச நிறுத்தவே முடியாது. ஏனென்றால் உன்னுடைய சங்கல்பங்கள் ஈஸ்வரன் மூலமா வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்முடைய சம்ஸ்காரங்கள், வாசனைகள் எல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கோம். அந்த பதிவான பிளேஸ் எங்க? அந்த ஹார்ட் டிஸ்க் எது? அதுதான் நம்ம ஈஸ்வர சித்தம். பிரபஞ்ச மனம், காஸ்மிக் மைண்ட்ல போய் ஸ்டோரேஜ் பண்ணிடுறோம். அந்த சித்தம்ங்கிறது தான் எங்க காஸ்மிக் மைண்ட். அப்ப அதுல போய் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிறத நான் இங்க பாடி இறந்து போயிட்டாலும் அது இறக்காது, மனசு இறக்காது. ஏன்னா இங்க செப்பரேட் மைண்டா நான் வச்சிருந்தா தானே இந்த உடம்பு இறந்து போகும்போது உடம்புக்கு உண்டான மற்ற விஷயங்கள் எல்லாம் வெளியேறிடுது. பிராணம் வெளியேறிடுது, மனசு வெளியேறிடுது, பஞ்ச கோஷங்களும் வெளியேறிடும். அப்ப இங்க உடம்பு மட்டும் அப்படியே டெட் பாடியா கிடக்கும். ஆனாலும் இந்த வெளியேறிய மனசு அப்போ எங்க போய் கற்பனை உலகத்தை படைக்கும்? ஒண்ணும் படைக்க முடியாது. ஆகவே ஈஸ்வரன் தான் திருப்பி மறுபிறவியை கொடுக்குறான். மறு உடம்ப கொடுக்குறான். ஏன்னா அவன் ஏற்கனவே சித்தத்துல பதிவு வச்சிருக்கிற அந்த பர்டிகுலர் மனதை பாக்குறான். ஓ இவ்வளவு ஆசா பாசங்களை வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இது திருப்பி இந்த உலகத்தை அனுபவிக்க விரும்புது. ஆகவே இன்னொரு உடம்பு எடுத்து இந்த ஆசா பாசங்களை அனுபவமாக்கட்டுமே அப்படின்னு திருப்பி ஒரு உடம்ப கொடுக்குறான். அது எந்த அடிப்படையில கொடுக்குறான்? அந்த மனிதனுடைய ஆசைகளின் அடிப்படையில கொடுக்குறான். என்ன மாதிரி ஆசைகள் எல்லாம் வச்சிருக்கோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்குன்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்குறான். அதுதான் நமக்கு மறுபிறப்பு என்று நம்ம இங்க பார்க்கிறோம். இததான் நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த உடம்பை விட்டு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே அது எப்படிங்க அப்படின்னு கேட்டா, இங்க வந்து நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இந்த பிராணன் போயிட்டா உயிர் போயிடுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உயிர் போறதும் இல்ல, வருவதும் இல்ல. தற்காலிகமா இந்த உடம்புல வந்து மனசு, பிராணன் எல்லாம் வச்சுக்கிட்டு 5 கோஷங்களை வச்சு இந்த உடம்பு இயங்கிட்டு இருந்தது. இந்த உடம்புல வந்து அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்ங்கிற காரண சரீரம் வரைக்கும் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த உடம்பு இயங்கிட்டு இருந்தது. இந்த உடம்பு தன் தகுதியை இழந்த உடனே அந்த கோஷங்கள் எல்லாம் அந்தந்த இடத்துல போயிடுச்சு. அவ்வளவுதான். மண்பூதம் மண்பூதத்துக்கு போயிடும், காற்று பூதத்துக்குள்ள போயிடும், மனசு மனசுக்குள்ள போயிடும். இந்த மாதிரி எல்லாம் அங்கங்க பிரிஞ்சிடும். அப்ப மனசு வந்து சித்தத்துக்குள்ள போய் சேகரிக்கும். அவ்வளவுதான். இங்கிருந்து விடுபட்ட உடனே சஞ்சித கர்மால போய் ஸ்டோர் ஆயிடும். அப்ப எல்லாமே அங்க போய் ஸ்டோர் ஆன பிறகு அடுத்த உடம்புக்கு இறைவன் தான் இங்க கர்ம பல தாதாவா இருக்கிறான். ஈஸ்வரன் தான் கர்ம பல தாதாவா இருந்து நம்முடைய கர்ம பலனுக்கு ஏற்ற அடுத்த உடம்பை கொடுக்கிறான் என்று இங்க சாஸ்திரம் தெளிவுபடுத்துது. அப்ப இதுல நம்ம தெளிவா இருக்கணும். ஆக மனசு இல்லாத நிலையை நீங்க உருவாக்க முயற்சி வேண்டியதில்லை. ஏன்னா நீங்க தூங்கும் போதே மனசை விடுறீங்க. ஆனா நனவு நிலையில நான் மனசை விடணுமே, அதுக்கு என்னங்க ட்ரிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தான் நானுங்கிற ஈகோ இழந்துட்டீங்கன்னா நீங்க எங்க செய்றீங்க? உங்க செயல் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே ஈஸ்வர செயல் அல்லவா? அப்ப ஈஸ்வரன் தானே உங்க வாழ்க்கையை வாழ்றான். அப்ப நீங்க வாழ்றேன்னு நினைக்கிறதே ஒரு அஜ்ஞானம் தானே. இங்க நான் தான் மனசை வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்கேன், என்னுடைய செயல் தான் இது அப்படின்னு நினைக்கிறதே ஒரு இக்னரன்ஸ் தான். இது ஒரு ஆணவம், இது ஒரு ஈகோ. அப்ப நீங்க ஈஸ்வரன் கிட்ட ஒப்படைச்ச உடனே உங்க வாழ்க்கையை ஈஸ்வரன் வாழ்றான். நீங்க வாழ்றது இல்ல. அப்பயும் ஈஸ்வரன் வாழ்க்கையை வந்து இதே மனசு உடலை வச்சு அவன் வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா என்ன நடக்கும்? உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும். இது வரைக்கும் நீங்க வந்து நான் வாழ்றேங்கிற அகங்காரத்துல நீ ஆடிக்கிட்டு இருந்த வரைக்கும் உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில உங்க மனம் போன போக்குல உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விஷயங்களை விசேஷ சுகங்களாக நீங்க அனுபவித்துக் கொண்டிருந்த வாழ்க்கை முறை மாறும். அப்ப அந்த வாழ்க்கை முறை எப்படி மாறும்? ஈஸ்வர நீதிக்குள்ள நீங்க போன உடனே ஈஸ்வர சித்தம் என்ன பண்ணும்னா, இப்ப இந்த மனசு ஏற்கனவே இத்தனை சம்ஸ்காரங்களை வச்சுட்டு இருக்கு, வாசனைகளை வச்சுட்டு இருக்கு. ஆனா இது வந்து இப்ப என்கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு. நானுங்கிற ஈகோவை விட்டுட்டு நான் தான் இதுக்கு கர்த்தான்னு புரிஞ்சுக்கிச்சு. அது கர்த்தா இல்லைன்னு ஒத்துக்குச்சு. அப்ப நான் அனுபவிக்கிறேன், போக்தாவும் நான் இல்லைங்கிறதையும் அது ஒத்துக்குச்சு. ஏன்னா இந்த மனசு இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தது? நான் தான் கர்த்தா, நான் தான் போக்தா. கர்த்தானா
செயல் செய்பவன், போக்தான்னா செயலை அனுபவிப்பவன். அப்ப நான் செயலை செய்கின்றவன், நான் செயலை அனுபவிக்கின்றவன் என்ற ஒரு அகங்காரத்தை எப்பொழுது இந்த மனம் ஈஸ்வரனிடத்திலே ஒப்படைத்து விடுகிறதோ, அப்ப இனி அந்த செயலை செய்பவன் ஈஸ்வரன், இனி அந்த செயலை அனுபவிப்பவனும் ஈஸ்வரன். இங்கு நான் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அந்த நிலையில நம்முடைய வாழ்க்கையை ஈஸ்வரன் வாழ்வான். அப்ப ஈஸ்வரனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? சத்துவ குணத்துல இருக்கும். இங்க ரஜோகுணம் தமோ குணம் எல்லாம் குறைஞ்சு போயிடும். நம்ம ஒரு அமைதிக்கு வந்துடுவோம், ஒரு ஆனந்த நிலைக்கு வந்துடுவோம். இந்த உடலையும் மனதையும் கொண்டு அந்த ஈஸ்வர நீதிக்குள்ள இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்குற மாதிரி மாத்தி விட்டுடும். அப்ப நாம் இந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரயோஜனமா இந்த உடம்பையும் மனசையும் வச்சு அவன் எப்படி விரும்புறானோ அப்படி இந்த வாழ்க்கையை இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு நம்ம இந்த உடலையும் மனசையும் விட்டுட்டு போயிட்டோம்னா இந்த தனி உடல் இந்த தனி மனம் இனி வரவே வராது. ஏன்னா இது ஈஸ்வரனோட ஒன்றாகி விட்டது. அப்ப ஈஸ்வரனுக்கு என்னன்னா இந்த மனசு இந்த எண்ணம் நீங்கி விட்டது, இனிமேல் அது தேவையில்லை. இப்ப நான் லட்டு சாப்பிடணும்னு ஒரு ஆசை வச்சிருந்தேன், அதை சாப்பிட்டு முடிச்சிட்டேன், இனிமேல் எனக்கு அந்த ஆசை வராது இப்போதைக்கு. அது மாதிரி இறைவன் என்ன பண்றான், இந்த உடலையும் மனசையும் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிடுறான். ஏன்னா இது சரண்டர் ஆயிடுச்சு, இதுக்கு அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பர்டிகுலரா தன்னை தனித்த அபிமானத்துல வச்சுக்கிட்டு இருந்த, நான் ஜீவன் என்று அபிமானித்துக் கொண்டிருந்த இந்த உடலும் மனசும் இனிமேல் பிறக்க மாட்டோம், இனி நாம் வரமாட்டோம். ஏனென்றால் நாம் ஜீவ பிரம்ம ஐக்கிய நிலையில அந்த ஈஸ்வரனோட ஒன்றாகி விட்டோம். அப்ப இங்க ஈஸ்வரன்ங்கிறது பிரம்மத்துக்கு வேறா இல்ல. ஈஸ்வரன் என்பது பிரம்மத்தினுடைய ஒரு ஆற்றல் அப்படிங்கறத இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க பிராணங்கிறதும் மனசுங்கிறதும் எல்லாம் அவனுடைய வியாபகத்துல அந்த உயிரிலிருந்து இருந்து வெளிப்பட்ட பல்வேறு பரிமாணங்கள் தான் நீங்க பார்க்கணுமே தவிர, அது என்னுடைய மூச்சு, அதை நான் பயிற்சி பண்ணி நான் மாத்துறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் சொன்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா இங்க காரண சரீரத்துல ஈஸ்வரன் இடத்துலதான் இது எல்லாமே போய் ஒடுங்கி மீண்டும் அவனிடத்திலிருந்து இவைகள் எல்லாம் வெளிப்பட்டு இந்த உலக விவகாரத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம தூங்கும் போது மனசு மட்டும் ஒடுங்குது, இந்த உடல் இறப்பது கிடையாது. அப்ப நீங்க பிராணனை அடக்குறேன்னு சொல்லி பகல்ல உட்காந்து வாசி யோகம் பண்ணிட்டு இருக்கீங்களே, அப்ப ஏன் மனசு ஒடுங்க மாட்டேங்குது? ஆனா இரவுல உங்களே அறியாம மனசு ஏன் ஒடுங்குது? அப்ப நீங்க எந்த பயிற்சியும் செய்யாமையே மனசு இரவுல ஆழ்ந்த உறக்கத்துல ஒடுக்க முடியுது, ஆனா பகல்ல மட்டும் ஏன் ஒடுக்க முடியல? அது நான் செய்யறேங்கிற ஈகோவில் இருக்கிற வரைக்கும் ஒடுக்க முடியாது. அந்த மாதிரி தவற நீங்க பண்ணக்கூடாது. அதுதான் வாசி யோகம் பண்ணக்கூடாதுங்கிறத இங்க திருமூலரே சொல்றாரு. திருமூலர் ஒரு பாடல், வாசியும் மூசியும் பேசி வகையினால் பேசியிருந்து பிதற்றி பயனில்லை, ஆசையும் அன்பும் அருமின் அறுத்த பின் ஈசன் இருந்த இடம் எளிதாகுமே. இந்த பாடலை நல்லா புரிஞ்சுக்கணும். வாசியும் மூசியும், இங்க வாசி மூச்சின்னு ஏதோ பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காதப்பா, அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. வாசியும் மூசியும் பேசி வகையினால் பேசி இருந்து பிதற்றி பயனில்லை. இதை பத்தி பிதற்றிக்கிட்டே இருப்பானுங்க உட்காந்துட்டு, நான் அந்த வாசி பயிற்சி பண்றேன், வாசியில எப்படி ஒரு கதி ஓட்டுறேன், அப்படி ஒரு கதி ஓட்டுறேன், இந்த டெக்னிக் எனக்கு தெரியும், அதுல லம்பிகான்னு ஒரு மெத்தட் இருக்கு, உனக்கு லம்பிகா தெரியுமா? எனக்கு தான் லம்பிகா தெரியும், அப்புறம் நிறைய டெக்னிக் எல்லாம் நான் வச்சு ஓட்டிட்டு இருக்கிறேன், அப்படியே நான் பிறவா பெருநிலை அடைய போறேன், உனக்கு அந்த டெக்னிக் இன்னும் வரல, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட டயலாக் விட்டுட்டு இருக்கிற ஒரு கூட்டம் எல்லாம் இதே யூடியூப்லயும் இதே ஆன்லைன்லயும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா பட் என்ன, இதெல்லாம் பிரயோஜனம் இல்ல. வாசியும் மூசியும் பேசி வகையினால் பேசி இருந்து பிதற்றி பயனில்லை. அப்ப என்னதாங்க பண்ணணும்? ஆசையும் அன்பும் அருமின் அறுத்த பின் ஈசன் இருந்த இடம் எளிதாகுமே. அப்ப உன்னிடத்துல இருக்கிற அகங்காரம், நானுங்கிற ஈகோ விடுப்பா, உங்ககிட்ட இருக்கிற ஆசையெல்லாம் விட்டுடுப்பா. இதை நான் செய்யறேங்கிற ஆசையினால்தான் அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிற, அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிற. அப்ப இந்த ஆசையெல்லாம் விட, பற்றெல்லாம் விட, இது என்னுடைய குடும்பம், என்னுடைய பொண்டாட்டி, என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி நீ விவகாரத்துக்குள்ள வச்சுட்டு இருக்கிற பற்ற விட, ஆசையும் அன்பும் அருமின் அறுத்த பின் ஈசன் இருந்த இடம் எளிதாகுமே. அப்ப என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் நான் விட்ட பிறகு அங்க யார் இருக்கிறா? ஈஸ்வரன் மட்டும் தான் இருக்கிறான். அவன் வாழ்றான் இந்த வாழ்க்கையை, நான் எங்க வாழ்றேன்? அப்ப ஈசன் இருக்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி ஈஸ்வரன் இருக்கிறது எப்படி தெரியும்? தெரியாது இல்ல. நானுங்கிற செப்பரேட் ஈகோ இருக்கிற வரைக்கும் ஒட்டுமொத்த ஈஸ்வரன் தான் இங்க இந்த உலகமா இருக்கிறாங்கிறது தெரியல, அக்னியானம், அறியாம. அப்ப உட்காந்து முக்குன்னு முக்கி மூச்சு பயிற்சி பண்றாங்கிற, அந்த விஷயம் பண்றேன், இந்த விஷயம் பண்றேன், என்ன பண்ணாலும் ஈசன் இருக்கிற இடம் எப்ப தெரியும்? ஆசையும் அன்பும் அருமின் அறுத்த பின் ஈசன் இருந்த இடம் எளிதாகுமே அப்படின்னு ரொம்ப தெளிவா நமக்கு திருமூலரே விளக்கம் கொடுத்துட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு மகானுக்கு மேல இன்னும் யார் விளக்கம் கொடுக்க முடியும்? அப்ப இவரே சொல்லும் போது இப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம சரண்டர் தான், வேற வழியே கிடையாது. இங்க செப்பரேட்டா அந்த பயிற்சி பண்றேன், இந்த பயிற்சி பண்றேன்னு எதையும் பண்ணாம நானே அந்த ஈஸ்வரன் நீங்க உங்களை உணர்ந்துட்டு அதுல நிக்கணும்.
அதுல நிக்கிறதுக்கு தான் இப்ப நம்ம செப்பரேட் பயிற்சி கொடுக்குறோம். பிரம்ம தியானம், சக்ரா தியானம் எல்லாம் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்க அப்பப்ப திருப்பி உலக விவகாரத்துக்குள்ள போய் உங்களை மறந்துடுறீங்க. அப்ப இல்ல நான் தான் அந்த ஈஸ்வரன், நான் தான் அந்த பிரம்மம்னு நீங்க உங்களை திருப்பி நினைவூட்டுவதற்கு இந்த உடலும் மனசு இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய சுயத்துல, சொரூபத்துல நம்ம பிராக்டிஸ்ல இருக்கணும். அதுக்கு தான் நம்முடைய கிளாஸ்ல கொடுத்திருக்கிற தியானம் எல்லாம் ரொம்ப ஹையர் பிளாட்ஃபார்ம் தியானம். இது யாருமே கத்துக் கொடுக்க மாட்டாங்க. இந்த டெக்னிக் வந்து வெளி உலகத்துக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது, அப்புறம் எப்படி கொடுப்பாங்க. அப்ப அவங்க என்னென்னமோ பண்ண சொல்லி, இருமைகள்ல ஓட சொல்லி, விவகாரத்துக்குள்ள நம்மளை இழுக்க வச்சு, இங்க நான் ஒருத்தர் இருக்கிறேன், தியானிப்பவன் நான் ஒருத்தர் இருக்கிறேன், தியானிக்கப்படும் பொருள் ஒன்று இருக்குது அப்படின்னு இருமைகளை உண்டாக்கி, இருவேறு பரிமாணங்கள்ல நம்மளை பயணம் பண்ண வச்சு, மீண்டும் மீண்டும் இந்த பிரபஞ்சத்துல இந்த உடலையும் மனசையும் எடுத்துக்கிட்டு சுத்த வைப்பாங்க. ஆனா இங்க நாம அப்படியெல்லாம் எந்த ஒரு விவகாரத்துக்குள்ளேயும் போய் சிக்கக்கூடாது. இங்க மைண்டுக்கு புரிதல் வந்து விட்டா, மனமற்ற நிலை என்பது அந்த ஈஸ்வரனுடைய நிலை, அவ்வளவுதான். இங்க நானுங்கிற ஈகோ இல்ல. மைண்ட் வந்து ஈஸ்வரனுடைய மைண்ட், அது காஸ்மிக் மைண்ட், காஸ்மிக் இன்டெலெக்ட். அப்ப அதுகிட்ட நம்மள இழந்துடணும். இந்த செப்பரேட் மைண்ட், பாடி, உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிடணும். உடல், பொருள், ஆவின்ன உடனே ஆவின்னா உடனே பேயின்னு நினைச்ச கூடாது. உடல்னா இந்த ஸ்தூல உடல், பௌதீக உடல். பொருள்னா என்னுடைய விவகாரத்துக்கு இருக்கிற என்னுடைய குழந்தைகள், குடும்பம், மனைவி, மக்கள், சொத்து, பத்து எல்லாம் அவன் கொடுத்திருக்கிறான். இந்த உடல் இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கிறேன். அனுபவிப்பதற்காக தற்காலிகமாக என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கான். இந்த உடல் போகும்போது அதெல்லாம் தானாவே நீங்கிடும். அவனே எடுத்துக்குவான். அது முன்னாடி எடுப்பான், பின்னாடி எடுப்பான். முன்னாடி இந்த உடம்பு போச்சுன்னா அதெல்லாம் திருப்பி இல்லாம போகுது. அல்லது இந்த உடல் இருக்கும் போதே நமக்கு முன்னாடி சில உறவுகள் போகும். ஆக அவனே கொடுத்து அனுபவிக்க வச்சிருக்கான். அவனே வேணுங்கும் போது எடுத்துக்கிறான். அப்ப இங்க என்னது எதுவும் கிடையாது. அப்ப என்னுடைய உடலையும் நான் அவங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டேன், என்னுடைய பொருளையும் அவங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டேன், என்னுடைய மனதையும் அவங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டேன். ஆவிங்கிறது இங்க மனசு. ஆவின்னா சூட்சமம்னு பேரு. கண்ணுக்கு தெரியாததுன்னு தான் புரிஞ்சுக்கணுமே தவிர, ஆவின்னா ஏதோ அப்படியே வெள்ளையா பேய் மாதிரி வருங்கிறது புரிஞ்சுக்க கூடாதுன்னு நான் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேன். ஏன்னா எங்க தமிழ்ல மகான்கள் வந்து ஆவி ஆவின்னு தான் பேசுவாங்க. நாம ஆவின்னா உடனே அது பேயின்னு நினைச்சுக்கிறோம். அதுதான் நமக்கு தப்பான புரிதல். அதுல இருந்து நம்ம விடுபட்டுக்கணும். அப்ப இங்க உடல், பொருள், ஆவியை இறைவனுக்கு, ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டா, இங்க இந்த வாழ்க்கையை நான் வாழவில்லை, அவன் வாழுகின்றான். ஆகவே இங்க வாசி மூசின்னு எல்லாம் பேசி காலத்தை வேசி பண்ணிட்டு இருக்க கூடாதுங்கிறது எங்க மகான்கள் சொல்றாங்க. அப்ப மேலும் இன்னும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்ப மனம் எங்க இல்லையோ வாயு அங்க இல்லைங்கிறதுனால நம்ம தூங்கும் போது மனசு இல்லாம போகுது. அப்ப அங்க பிராணன் இல்லாம போகுதானா? இல்ல. அப்ப அந்த பிராணன் ஈஸ்வர நீதிக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப அது எப்போதும் அந்த ஈஸ்வர நீதிக்குள்ளேயே நம்ம இருக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம வாழும் போது இந்த வாழ்க்கையை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா, இப்ப நான் இங்க சிந்திக்கிறதுக்கோ செயல்படுறதுக்கோ ஒண்ணும் இல்லை இல்லையா? இந்த நிலைதான் இங்க நிர்விகல்பம்னு பேர். அதாவது எப்ப சவிகல்பத்துல இந்த உலகத்தை ஈஸ்வரன் கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்ட்டு ஒரு நிலையில நம்ம இந்த உலகத்தை இயல்பா எடுத்துக்கிட்டு வாழ்றோமோ, அதே நிலையில நம்ம இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகி, இங்க நான் ஒண்ணும் உண்மையிலேயே செய்யல, எல்லாம் என்ன வச்சு இந்த மனமற்ற நிலையில ஈஸ்வரன் இயங்கி கொண்டிருக்கான். அப்ப ஈஸ்வரனுடைய மனசு அங்க பிரம்மத்தினிலிருந்து வெளிப்பட்டது. அவன் தான் விருப்பப்பட்டு சக்தியாக இந்த பிரபஞ்சமாக பரிணமிச்சிருக்கான். அப்ப அவனுக்கு வந்து நிர்விகல்ப நிலைங்கிறது எப்ப தேவை பிரம்மத்துக்கு? ஈஸ்வரனும் வேண்டான்னு ஒடுக்கும் போதுதான் அங்க பிரம்மம் மட்டும் தனித்து இருக்கும் இல்லையா? அப்ப ஈஸ்வரனும் வேண்டான்னு ஒடுக்கிட்டா அது வந்து மகா பிரளயம்னு பேரு. மகா பிரளயம்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அவனுள்ள ஒடுங்கிடும். அதாவது பரமனிடத்திலே, பிரம்மனிடத்திலே ஒடுங்கிடும். அப்போ இங்க உலகமே இருக்காது. அதுதான் வெட்ட வெளித்தன்மை. அப்ப அந்த வெட்ட வெளித்தன்மையில ஈஸ்வர நியதியிலும் போய் ஒடுங்குற மகா பிரளயத்துல நிர்விகல்ப நிலை உண்டாகும். அந்த நிலை வந்து ஈஸ்வரனுக்கு தான் உண்டாகுமே தவிர, இங்க நம்ம செப்பரேட்டா நீங்க நானெல்லாம் அந்த நிர்விகல்ப நிலைக்கு போக முடியாது. அப்ப அந்த நிர்விகல்ப நிலை அப்படிங்கிறது நீங்க வெளிப்படையா முயற்சி பண்றது வேஸ்ட். ஆகவே இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்க வாழும் போது என்னுடைய தனித்துவ அகங்காரத்தை ஈஸ்வரன் இடத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டா, என்னுடைய வாழ்க்கையை ஈஸ்வரன் வாழ்ந்து கொண்டிருக்கான். ஈஸ்வரனுக்கு எப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் வேண்டான்னு முடிவெடுக்கிறானோ, அப்ப ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் நிர்விகல்ப நிலையில அவன் கொண்டு போயிடுவான். அவனுக்கு வந்து இந்த உலகம் இல்லாம போயிடும். அப்ப நீங்க நானும் யாருமே இருக்க மாட்டோம். அது வந்து மகா பிரளயம். ஆனா உண்மையிலேயே இங்க நீங்க நானெல்லாம் படைக்கப்படவே இல்லை. ஈஸ்வரனுடைய கற்பனா உலகம். இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன். நீங்க எப்படி கனவு காணும் போது ஒரு கற்பனா உலகத்தை பயன்படுத்தி உங்க ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கீங்க, ஒரு புலி துரத்தும் போது பயந்துகிட்டு ஓடுறீங்க, இதெல்லாம் ரியலா இருக்கு அந்த கனவு காண்ற வரைக்கும். அந்த கனவு வாழ்க்கையிலிருந்து நீங்க விழிப்பு நிலைக்கு வந்து இந்த நனவு வாழ்க்கைக்கு வந்த உடனே அது பொய்ன்னு தெரியுது இல்லையா? அப்ப இந்த நனவு வாழ்க்கையும் பொய்ன்னு நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? அருமையா சொல்றாரு கைவல்ய நவநீதத்துல இருக்கக்கூடிய தாண்டவராய சுவாமிகள். அது என்ன பாடல்னா, சித்து நான் நிறைந்தோன் என்ற திடம் மறவாது இருந்தால் எத்தனை எண்ணினாலும் ஏது செய்தாலும் என்ன, நித்திரை உணர்ந்த பின்பு
நிற்கின்ற கனாவே போல அத்தனையும் பொய்தானே ஆனந்த வடிவு நானே. சித்து நான் நிறைந்தோன் என்ற திடம் மறவாது இருந்தால். சித்துன்னா அந்த அறிவு தான், அந்த உயிர் தான், அந்த இறைவன் தான், நான் தான் அதில் நிறைந்திருக்கிறேன் என்ற திடம், அந்த திடம் மறவாது இருந்தா எத்தனை எண்ணினாலும் ஏது செய்தாலும் என்ன. இந்த உலகத்துல என்ன விஷயங்கள் மனசுல இருந்து எழுந்தாலும் எழுந்திருக்கட்டுமே, அதன் மூலமா எத்தனை காரியங்கள் வேணா நடக்கட்டுமே. நித்திரையை உணர்ந்த பின்பு, தூக்கத்திலிருந்து விழிச்சுக்கிட்ட உடனே நிற்கின்ற கணா, அந்த கனவு நம்ம மனசுல நிக்குது. ஆனா தூக்கத்துல ரியலா இருந்தது. ஆனா விழித்து கொண்ட பிறகு அது பொய்ன்னு தெரியுது இல்லையா? நித்திரையை உணர்ந்த பின்புன்னா தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்ட பிறகு. எப்போ நித்திரையிலிருந்து நான் விழித்துக் கொண்டனோ அப்ப நான் என்ன உணர்றேன். அப்ப நித்திரை உணர்ந்த பின்பு அப்பதான் எனக்கு நான் என்ன உணரும் போது தெரியுது, ஐயோ இது வரைக்கும் நான் கனவு தான் கண்டுகிட்டு இருந்தேனா, ரியல் இல்லையா அப்படின்னு எனக்கு புரியுது. அப்ப நித்திரையை உணர்ந்த பின்பு நிற்கின்ற கனாவை போல இங்க நம்ம நனவுல வாழுகின்ற வாழ்க்கை கூட அத்தனையும் பொய்தானே ஆனந்த வடிவு நானே. அப்ப இந்த நனவு வாழ்க்கை பொய்ங்கிறது எப்ப தெரியும்? என்னுடைய ரியாலிட்டியை நான் புரிஞ்சுக்கிட்ட பிறகு ஐயா இது பொய், இவ்வளவு நாள் இது உண்மை என்று நான் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை அல்ல, இது கனவு வாழ்க்கை அப்படின்னு நம்ம மரணத்துக்கு பின்னாடி தெரிஞ்சுக்க முடியுமா? மரணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க முடியாது. காரணம் என்ன? நாம அஜ்ஞானத்தினால வாழ்ந்து இந்த உடம்ப திருப்பி மனசோட எடுத்துக்கிட்டு போகிறோம். அப்பதான் அடுத்த பிறவிக்கு வரப்போறோம். ஆனா நீங்க இந்த வாழ்க்கைய, இந்த நனவு வாழ்க்கையை வச்சுக்கொண்டு அத்தியாத்ம யோக ஞானத்துல இந்த தெளிவை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா, இந்த உலகம்ங்கிறது மனதின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. ஈஸ்வரனுடைய நீதிக்குள்ள இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கு. இங்க நான் வாழல இந்த வாழ்க்கைய, ஈஸ்வரன் வாழ்கின்றான். அப்ப அவனுடைய கனவு வாழ்க்கை இது. ஆகவே அந்த நிலை அவன் எப்ப வேண்டாம்னு நினைக்கிறானோ அப்ப அவன் நிர்விகல்ப நிலைக்கு போயிடுவான். ஈஸ்வரனே நிர்விகல்ப நிலைக்கு போயிடுவான். நிர்விகல்ப நிலைங்கிறது பிரம்மத்தோட இணைஞ்சிடுவான். அங்க வெட்ட வெளி மட்டும் இருக்கும். இந்த பிரபஞ்சம் படைக்கப்படவே இல்லை. அதுதான் ஆதி, ஆதி மூலம். அங்க இறைவன் மட்டும் இருக்கிறான். இறைவனுக்கு வேற எதுவுமே இல்லை. அந்த நிலை மிக உயரிய நிலை. அப்ப இங்க நாம அந்த நிலைக்கு தான் போவோம். ஈஸ்வரனோட நம்மள ஒப்படைக்கும் போதுதான். நான் தனியா இருக்கிறேன்னு நம்ம அகங்காரத்துல ஆடிக்கிட்ட வரைக்கும் நம்ம அந்த நிலைக்கு போக மாட்டோம். ஏன்னா நம்ம செப்பரேட்டா நிர்விகல்ப நிலைக்கு போறதுக்கு இங்க என்ன இருக்கு? எல்லாமே சேர்ந்துதான் போக போகுது. அப்ப இங்க நீங்க நானுங்கிற எல்லாமே காணாம போயிடுறதான நிர்விகல்ப நிலை. இங்க ஒரு சூட்சுமம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. நிர்விகல்ப நிலைக்குள்ள போனா உலகம் மறைஞ்சிடுதுன்னு சொல்லும் போது இங்க நானும் மறைஞ்சிடுறேன், என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க மறைஞ்சிடுறாங்க, என்னுடைய பேங்க் பேலன்ஸ் மறைஞ்சிடுது, நானே இல்ல அங்க. அந்த நிர்விகல்ப நிலையில இறைவன் மட்டும் இருக்கிறான். அப்ப அந்த நிலைங்கிற நிலைப்பாடு எல்லாரும் சேர்ந்து போறது. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நான் மட்டுமே நிர்விகல்ப நிலைக்கு போலாம், நான் அப்படியே தியானத்துல உட்காந்துன்னா நான் அப்படியே என்ன இழந்து அப்படியே அந்த ஆனந்த நிலைக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி எல்லாம் போக முடியாது. இப்ப மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நிர்விகல்ப நிலைக்கு கொண்டு போறதுக்கு ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்கன்ட்டு ஒரு தியான முறைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இப்ப நாம எந்த தியான முறைகளும் கற்றுக் கொடுக்கல, நம்முடைய ரியாலிட்டியை காட்டி கொடுக்கிறோம். இப்ப நானே அந்த சச்சிதானந்த சிவம், நானே அந்த பிரம்மம் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிறது என்னுடைய ரியாலிட்டி. என்ன நான் பாக்குறேன் கண்ணாடியில, அதை பாக்குறதுக்கு எனக்கு ஒரு கண்ணாடி தேவைப்படுது. அவ்வளவுதானே தவிர என்னுடைய சுயத்தை நான் பாக்குறதுக்காக ஒரு கண்ணாடியை உருவாக்கி பாக்குறேனே தவிர அந்த கண்ணாடியில் தெரிகிற உருவம் எனக்கு வேற இல்ல, நானே தான் அதுதான் நான் அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு எப்ப புரியுதோ அப்ப இங்க நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஆனா அந்த கண்ணாடியில பிரதிபிம்பிக்கிறது என்னுடைய மாயா பிம்பம். அது மாதிரி இங்க இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். இந்த உலகமாக மனதுல பிரதிபிம்பிக்கிறது ஒரு மாயா பிம்பம். அதனாலதான் இந்த மாயை என்று சாஸ்திரம் பேசுது. அப்ப இது மாதிரி மிக ஆழமான விஷயங்களை மகான்கள் நமக்கு சொல்லி, இங்க உண்மையில் இங்க இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அந்த இறைவன் தன்னுடைய புரிதலுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த உலகமாக படைச்சு அவனுடைய அனுபவத்துக்காக அவன் ஈஸ்வர தன்மைக்குள்ள இதை கையாள்றான். ஆகவே இங்கு சவிகல்ப சமாதி என்ற நிலை, நான் என்னை ஈஸ்வரனிடத்திலே ஒட்டுமொத்தமாக இழந்துவிட்டு இந்த வாழ்க்கையை அவன் வாழுகின்றான் என்று வாழுகின்ற வாழ்க்கைக்கு பேரு சவிகல்ப சமாதி. நிர்விகல்ப சமாதி என்பது ஒட்டுமொத்த ஈஸ்வரனே தன்னை இழக்கின்ற மகா பிரளய நிலை. இப்ப உடம்பு தற்காலிகமா நான் ஒரு பிரளயத்துக்குள்ள போறேன்னா அது தினசரி தூக்கம். தூக்கத்துல நான் பிரளயத்துக்குள்ள போறேன். அந்த டெய்லி நான் என்னை இழக்கிறேன். அந்த நிலை ஒரு சின்ன பிரளயம். தற்காலிகமா அந்த நிலை ஏற்படுது. மீண்டும் நான் படைக்கப்பட்டு உலகத்துக்குள்ள வந்துடுறேன். ஆனா மகா பிரளயம்ல இந்த ஒட்டுமொத்த உயிர்களும் இந்த உலகமும் மறைஞ்சிடும். அது ஈஸ்வரனுடைய மனசா இருக்கனால அவன் எனக்கு எதுவுமே வேண்டான்ட்டு அவனே போய் ஒடுங்குறான் இல்லையா? அந்த நிலை அந்த ஆதி நிலை, அந்த இறை நிலை, அந்த வெட்டவெளி நிலை, அது அவன் மட்டும்தான் ஒடுங்க முடியும். ஆக நான் நீங்க எல்லாருமே அந்த ஈஸ்வரன் தான்ங்கிறது நமக்கு புரிஞ்சுட்டா
நாமளும் அந்த நிலையில தான் போய் ஒடுங்குவோம். அதுதான் பிரம்மானந்தம், பிரம்ம அனுபவம், ஆத்ம அனுபவம் என்று இங்க மகான்கள் சொல்றாங்க. ஆகவே இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இங்க நான் நீ அப்படிங்கிற விவகாரம் எதுவுமே இங்க உண்மையில இல்ல. இருப்பதாக நினைப்பதெல்லாம் மைண்ட் தான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு, இந்த விஷயத்துல தேவையில்லாத விஷய சுகங்கள்ல போய் மூக்க நுழைக்காம ஈஸ்வரன் கிட்ட ஒப்படைச்சிட்டு, இந்த உடலையும் மனதையும் அவன் எப்படி வச்சுக்கிட்டு வாழ விரும்புறானோ அப்படியே வாழட்டும் அப்படின்னு நீங்க பூரணமா ஒப்படைக்கும் போது உங்க வாழ்க்கையை அவன் வாழ்வான். இல்ல என்னால அப்படி ஒப்படைக்க முடியல, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆசைகள் இருக்கு, என்னுடைய குழந்தைய அப்படி பார்க்கணும், என் கணவனை இப்படி பார்க்கணும், அல்லது என் மனைவி அப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஈகோக்குள்ள உங்களால செப்பரேட்டா ஓடிக்கிட்டு இருக்க முடியுதுன்னா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பிறவிகள் வந்துட்டு இருக்கோம், ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா இத மகான்கள் இப்படித்தான் சொல்லி கொடுப்பாங்க, இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் விஷயம். ஆக இந்த நிலையை நீங்க புரிஞ்சு கொண்டு வந்த வேலைய பாருங்க. இதுதான் மகான்கள் எல்லாமே சொல்றாங்க, வந்த வேலையை பார், வந்த வேலையை பாருன்ட்டு. அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டு வெளியேறணும் அப்படிங்கறத நல்லா மனசுக்குள்ள ஆழமா புரிஞ்சுக்குங்க. ஒட்டுமொத்தமா உங்களை நீங்க இழந்துடுங்க. சரணாகதி மட்டும்தான் இங்க ஒரே வழி. சரணாகதிங்கிறதுக்கு என்ன பேருன்னா, ஒருத்தர் கேட்டாரு, சரணாகதின்னா ஏதாவது ஷார்ட்டா சொல்ல முடியுமா ஐயா, ஒரே வேர்ட்ல சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பேர் வந்து டெத், இறப்பு, மரணம். யாருக்கு? இந்த செப்பரேட் பாடி மைண்டுக்கு. அதாவது இப்போ ராமசாமி, குப்புசாமி, கமலா, விமலா அப்படின்னு பல பேர்ல செப்பரேட் மைண்ட் பாடி வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய டெத்து தான் சரணாகதி. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த பாடி மைண்ட் எப்போ இறக்குதோ அப்பதான் நான் உண்மையிலேயே இறக்குறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இவங்க உலக விவகாரத்துக்குள்ள இருப்பாங்க. ஆனா உண்மையில நான் வாழும் போதே என்னை சாகடிச்சிடுறது. இந்த உடம்போடு மனசோடு நான் இருக்கும் போதே என்னுடைய அகங்காரத்தை கொன்னுடுறது. இதுக்கு பேர் தான் சரண்டர்னு பேரு. அப்ப இந்த டெத்தை நம்ம வந்து லைவ்ல ஏத்துக்க முடியுமா அப்படின்னு யாரால ஏத்துக்க முடியுமோ அவங்க மட்டும்தான் இனி பிறக்க மாட்டாங்க. இல்ல என்னால லைவ்ல டெத்தை ஏத்துக்க முடியாது, டெத்து வரும்போது வரட்டும், அது வரைக்கும் நான் லைஃபை என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க உண்மையிலே டெத்துக்கு அப்புறம் மீண்டும் உடம்பு எடுப்பாங்க. ஏன்னா இந்த பாடி மைண்ட் வந்து உலக விவகாரத்துக்குள்ள ஆசா பாசங்கள்ல வாழ்ந்து உடம்பு விட்டதுனால இன்னும் சில தேவைகள் நிமித்தம் அவர்கள் மீண்டும் ஒரு உடலை எடுக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக வரும். அது ஈஸ்வர சித்தத்துல பதிவாகி அது மீண்டும் சம்ஸ்காரமாக, வாசனைகளாக நிச்சயமாக வெளிப்படும். அதுல இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. அதுதான் புனரபி மரணம், புனரபி ஜனனம் என்று ஆதிசங்கரும் அழகா எடுத்து சொல்றாரு. ஆக இங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, இங்க நான் வந்து இப்ப என்னை சாகடிச்சிட்டேன். நான் ராமசாமி கிடையாது, நான் குப்புசாமி கிடையாது, அல்லது நான் கமலா விமலான்னு அபிமானம் பண்ணிட்டு இருந்தேன். இனிமேல் நான் கமலாவும் கிடையாது, விமலாவும் கிடையாது, எல்லாம் அவன்தான். இந்த கமலாங்கிற பேரை எனக்கு எங்க அப்பா அம்மா வச்சாங்க, இந்த ஜாதிக்காரங்கிறத எங்க அப்பா அம்மா சொன்னாங்க. அப்புறம் இந்த உத்தியோகம்ங்கிறத நான் படிச்ச படிப்பை வச்சு நான் இதை புடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப இதெல்லாம் எல்லாம் எனக்கு உண்டாக்கப்பட்டது, இதெல்லாம் என் கூட வராது. காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவெளிக்கு. அப்ப இங்க நான் என்ன பெரிய தகுதியில உட்கார்ந்துருந்தாலும் அதெல்லாம் நான் போகும்போது எடுத்துட்டு போக முடியுமா? பேங்க் பேலன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக முடியுமா? பல கோடி இருக்கு, ப்ராப்பர்ட்டி பல பில்லியன் கணக்குல இருக்கு, மில்லியன் கணக்குல நான் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்றவங்களாம் உடம்பை விட்டுட்டு போகும்போது கொஞ்சம் எடுத்துட்டு போறேங்கன்னு சொல்ல முடியுமா? ஒண்ணும் எடுத்துட்டு போக முடியாது. அப்ப காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவெளிக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க இந்த உடம்பை விட்டு போகும்போது ஒன்னையும் கொண்டு போக முடியாது. எதை கொண்டு போவோம்? நம்முடைய சம்ஸ்காரங்கள், வாசனைகள் எடுத்துட்டு போவோம். அது மைண்ட் வந்து ஈஸ்வர சித்தத்துல போய் சேகரிக்கும். அப்ப மீண்டும் அடுத்த பிறவிக்கு வருவோம். ஆக நாம் இங்க விழிப்பு நிலையில வாழும் போதே இந்த அத்தியாத்ம யோக கல்வியில அடைந்த ஞானத்தினால நம்மை நாம் உணர்ந்து கொண்டு விசாரத்தில் அடைந்த விவேகத்தினால நான் இங்க ஒன்றும் இல்லை, அவனுடைய கருவி இந்த உடலும் மனசும், அவனே இதை கையாளட்டும்னு எப்ப நான் என்னுடைய தனித்துவத்தை பூரணமாக இழக்கின்றனோ அப்பொழுது நான் ஈஸ்வரனாக ஆகிவிடுகின்றேன். அப்போ இங்க நான் தான் உண்மையிலேயே விராட்டு, இங்க நான் தான் உண்மையிலேயே விஸ்வம், அப்ப இங்க நான் தான் பிரம்மம். அப்போ அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அப்பத்தான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி நான் செப்பரேட் லைஃபை வாழ்ந்துகிட்டு நான் பிரம்மம் பிரம்மம்னு மனசுக்குள்ள மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறவன்லாம் பிரம்மமாக முடியாது அப்படிங்கிற ஆழமான உண்மையை இங்க புரிந்து கொள்ளுங்க. அப்ப இந்த உயிர் அப்படிங்கிற டாபிக்க இதோட நம்ம நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க, இவ்வளவுதான் விஷயம். இதை நம்ம மேலும் மேலும் இழுத்துக்கிட்டு போய் இன்னும் பல விஷயங்களை நான் எடுத்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா இங்க மெச்சூரிட்டி தான் முக்கியம். ஆகவே இந்த புரிதலோட நீங்க பயணம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து இறைத்தன்மைக்குள்ள போகும். இந்த வாழ்க்கையை இறைவன் வாழ்வான், நீங்க வாழல. இந்த உடலோ கருவியோ வாழல, இறைவன் வாழுகின்றான். ஆக அவன்கிட்ட முழுமையாக உங்களை ஒப்படைச்சிடுங்க. இந்த செப்பரேட் நேம், பாடி, அட்டாச்மெண்ட் எல்லாத்தையும் கொன்னுடுங்க. அதுதான் இங்க பியூர் சரண்டர்.
சரணாகதி. இந்த சரணாகதி ஒன்று மட்டும்தான் மனமற்ற நிலை. வேற நீங்க வாசி மூசி அந்த வேலை இந்த வேலை எதை பண்ணாலும் நடக்காது. அப்ப நீங்க சரியை கிரியை யோகம்ங்கிற 3 நிலையில நீங்க எதை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நடக்காது. நீங்க ஞானத்துக்குள்ள வந்து இந்த அத்தியாத்ம யோகத்தை உணர்ந்து இங்க இறைவன் மட்டும்தான் இருக்கின்றான்ங்கிற புரிதலோட இந்த மனசை வந்து அவனிடத்துல சரண்டர் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு பிறவா பெருநிலை உண்டாகும். அதுதான் மனமற்ற நிலை. சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமேன்னு தாயுமானவர் சொன்ன பாடல் படி இதுதான் மனம் இறக்கும் நிலை. ஏன்னா மனசு தனியா இல்ல, அது ஈஸ்வரனுடைய மனசு. இங்க நான் எங்க இருக்கிறேன், அவன் விளையாடுறான் இந்த வாழ்க்கைன்ட்டு எல்லாத்தையும் நம்ம ஒப்படைச்சிட்டு நானுங்கிற ஈகோவை நாமுங்கிற ஈஸ்வர நிலைக்குள்ள கொண்டு போகணும். அதுதான் ரமண மகரிஷி சொல்றாரு. நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை என்று புரிய வைக்க பாக்குறாரு. புரிஞ்சுக்குங்க, இவ்வளவுதான் விஷயம். இதை நம்ம விரிவா இன்னும் பேசிக்கிட்டே போறதுல ஒண்ணும் இல்லை. ஆகவே நம்ம வேற வேற விஷயங்களை இந்த நிலையில எப்படி தொடர்ந்து நிக்கிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம சங்கமத்துல இருக்கணும், சத் சங்கத்துல இருக்கணும். ஞானிகளோட தொடர்புலையும் மகான்களோட கலந்துரையாடல்லையும் அப்புறம் நம்ம இந்த மாதிரி பயிற்சிகள், அதாவது இந்த பிரம்ம தியானம், நான் என்னுடைய சுரூபத்தை இழக்காம இருக்கிறதுக்காக. ஏன்னா இந்த விவகாரம் வந்து மாயை என்ன பண்ணும், நம்ம இந்த விவகாரத்துக்குள்ள இழுத்துரும். அப்ப அது இழுக்காம இருக்கிறதுக்கு நம்ம இதுல தொடர்ந்து டச்சில் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு இந்த தொடர்புகளை வச்சுக்கிட்டு நம்ம இந்த உடம்பும் மனசும் அவன் வச்சிருக்கிற வரைக்கும் வச்சிருக்கட்டும் அப்படின்ட்டு அவனுடைய நீதிக்குள்ள வாழ ஆரம்பிப்போம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நிறைய மாற்றங்கள் நிகழும். அது அவன் அருளால் தான் நடக்கும். இங்க நீங்க நான் அதை முடிவு செய்ய முடியாது என்று நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆக இந்த வகுப்பை இத்தோடு நான் நிறைவு செய்கின்றேன். வேறு சில பாடங்கள்ல நம்ம சந்திக்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.